வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். காஷ்மீர் கலவர பலி எண்ணிக்கை 17ஆக அதிகரிப்பு. பதற்றத்தை தணிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை. தீவிரவாத ஒழிப்பு, பாதுகாப்பு அம்சங்களில் ஒத்துழைப்பு. தான்சானியாவில் பிரதமர் மோடி உறுதி. சுவாதி கொலை வழக்கில் நாளை அடையாள அணிவகுப்பு. புழல் மத்திய சிறையில் நடத்த காவல்துறை திட்டம். புகையிலை போதைப் பொருட்கள் வரி ஏய்ப்பு. நாளையும் சோதனையை தொடர முடிவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதி பர்ஹான் இறுதி ஊர்வலத்தில் நேரிட்ட கலவரத்தில் பலி எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்க தளபதி பர்ஹான் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக கலவரங்கள் நடைபெற்றன. அப்போது நேரிட்ட வன்முறையில் பலியானவர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. இதனையடுத்து மாநிலத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதுடன் 2வது நாளாக செல்போன் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் காஷ்மீர் மாநில நிலைமை பற்றி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் உள்துறை செயலர், புலனாய்வுத்துறை உயர் அலுவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங், அமைதியை நிலைநாட்ட மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். I'm sure the situation is going to come back to normal very soon. And having said that, I would also like through you to reassure the members of the minority Kashmiri Pandit community that they are safe. There was some incident of stone pelting on the first day, but now all the minorities are also absolutely safe. ஜம்மு காஷ்மீரில் 2 நாட்களாக பதற்றம் நீடித்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மெஹபூபா முஃப்தி தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுவதால் அமர்நாத் புனித யாத்திரை 2வது நாளாக இன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நிலைமை சீரடைந்த பிறகே யாத்திரையை தொடங்க அனுமதி அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றும் தெரிவித்தார். அந்நியர்களின் தூண்டுதலால் தான் ஒரு சிலர் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்றும் தீவிரவாதமும் வன்முறையும் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதனை ஏற்க முடியாது எனவும் வெங்கையா நாயுடு கூறினார். Kashmir is an integral part of India. There is no question of any negotiation or any discussion on that. And we are really surprised that some people are trying to support those so-called protesters who are sympathizing with the terrorists. பாதுகாப்பு மற்றும் தான்சானியாவின் 17 நகரங்களில் குடிநீர் திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது உள்ளிட்டவற்றில் அந்நாட்டுடன் இணைந்து செயல்படப் போவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தான்சானியாவிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணமாக சென்றிருக்கும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜான்மெம்போ மகுபுலியுடன் இருதரப்பு உறவுகள் பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதன் முடிவில் பிரதேச மற்றும் பன்னாட்டளவில் தீவிரவாத அச்சுறுத்தல் மற்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது, தான்சானியாவின் 17 நகரங்களில் குடிநீர் திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பிரதமர் மோடி இந்தியா வருமாறு தான்சானிய அதிபருக்கு அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். சூரிய சக்தி மூலம் எரியும் லாந்தர் விளக்குகளை பொருத்துதல், பழுது பார்த்தல், பராமரித்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் பயிற்சி பெற்ற சோலார் தாய்மார்கள் எனப்படும் மகளிர் குழுவை மோடி சந்தித்து உரையாடினார். அந்த திட்டத்தை தான்சானியாவில் அவர்கள் எவ்வாறு செயல்படுத்தி வருகிறார்கள் எனவும் மோடி அப்போது கேட்டறிந்தார். தான்சானியாவில் இருக்கும் இந்திய வம்சாவளியினரை பின்னர் சந்தித்த மோடி அவர்களுடன் பல்வேறு நிகழ்வுகள் பற்றி கலந்துரையாடினார். முன்னதாக தான்சானியா தலைநகர் டார் எஸ் சலாம் என்ற பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. அந்நகரில் அவருக்கு பாரம்பரிய முறைப்படி இருநாட்டு கொடிகளை அசைத்தும் மலர்ச்செண்டுகளை வழங்கியும் குழந்தைகளும் பெரியவர்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனையடுத்து தான்சானியா அதிபர் ஜான்மெம்போ
மகுபுலியுடன் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து மோடி மகிழ்ந்தார். மொசாம்பிக், தென்னாப்பிரிக்கா, தான்சானியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இன்று மாலை கென்யாவிற்கு புறப்பட்டார். விமான நிலையத்தில் ஏராளமானோர் திரண்டு மோடியை வழியனுப்பி வைத்தனர். பின்னர் 7 அளவில் கென்யா சென்றடைந்த மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவரை உறுதி செய்வதற்காக புழல் மத்திய சிறையில் நாளை அடையாள அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி மென்பொறியாளர் சுவாதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அப்போது ராம்குமார் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வரும் 18ஆம் தேதி வரை ராம்குமாரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சுவாதி கொலை வழக்கு தொடர்பான தடயங்களையும் ஆதாரங்களையும் காவல்துறையினர் திரட்டி வருகின்றனர். இதனையொட்டி குற்றவாளியை உறுதி செய்வதற்காக நடத்தப்படும் அடையாள அணிவகுப்பை நடத்தவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள், குற்றவாளியை அடையாளம் நடவடிக்கைகள் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போதை புகையிலை பொருட்களான குட்கா, பான் மசாலா விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களின் வீடு மற்றும் கிடங்குகளில் வருமான வரித்துறையினர் நாளையும் சோதனை நடத்த உள்ளனர். தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் போதைப்பொருள் சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினரும் காவல்துறையினரும் நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள், விற்பனை செய்யும் நிறுவனங்கள், இடைத்தரகர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் உள்ள ஸ்ரீனிவாசராவ், மாதவராவ், உமாராவ், மீமாராவ் ஆகியோர் வீட்டிலும் கிடங்குகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் பல கோடி ரூபாய் மதிப்பில் வரி ஏய்ப்பிற்கான ஆவணங்கள், கருப்பு பணம் ஆகியவற்றை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். சுவிட்சர்லாந்தில் இந்தியர்களின் 8000 கோடி ரூபாய் கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இது தவிர உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அருண்ஜேட்லி, ஜெனீவா மற்றும் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் கணக்கு வைத்துள்ள 600 இந்தியர்களின் பெயர்களை பிரான்ஸ் தெரிவித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் 8000 கோடி ரூபாய் அளவிற்கு கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். कंप्लायंस विंडो उसमें भी दिया कि जो लोग इसमें डिक्लेरेशन करना चाहते हैं वो डिक्लेरेशन करें और जिन्होंने नहीं डिक्लेरेशन किया ऐसे भी कई लोगों के अब नाम पता चल रहे हैं और उन लोगों को अब तकलीफ महसूस होगी. கூடன்குளம் 2வது அணு உலையில் வெற்றிகரமாக அணுப்பிளவு சோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து மின் உற்பத்தி பற்றி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா, ரஷ்யா நாடுகளின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்டுள்ள கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் 2013ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி முதல் அணு உலை செயல்பட தொடங்கியது. பராமரிப்பு பணிக்காக இடையில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் பின்னர் அணு உலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. இதனிடையே 2வது அணு உலைக்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பல்வேறு கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அணு உலையில் இருந்து நீராவியை வெளியேற்றி நடத்தப்பட்ட சோதனை வெற்றி பெற்றதை அடுத்து மின் உற்பத்தியை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை இரு நாட்டு அறிவியலாளர்களும் மேற்கொண்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அணுப்பிளவு சோதனை நேற்று முன்தினம் தொடங்கியது. 48 மணி நேர சோதனை இன்று இரவு முடிவடைகிறது. இதனை இந்திய அணுமின் கழக தலைவர் SK சர்மா, அணுமின் வளாக இயக்குநர் சுந்தர் உள்ளிட்டோர் மேற்பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட பாலம் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் மத்திய பிரதேச மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சத்னா மாவட்டம் வெள்ள நீரால் சூழ்ந்ததால் ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். தற்பொழுது மழை குறைந்துள்ள நிலையில் தாமி ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் கடும் வெள்ளப்பெருக்கால் இடிந்து விழுந்தது. இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும், வைகோ வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழகத்தின் உரிமைகளுக்கு முதல்வர் ஜெயலலிதா குரல் கொடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்வதால் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக தில்லியில் நடைபெறும் மாநாட்டில் முதல்வர் ஜெயலலிதா எடுத்துரைக்க வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். வருகிற 16ஆம் தேதி நடைபெறுகிற அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்தில் தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற விதத்திலும் அதைப் போலவே இப்பொழுது மிக அதிர்ச்சி தரத்தக்க ஒரு அறிவிப்பு, சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர்கள் ஆதார் அட்டை எண் பதிவு செய்யப்பட்டால்தான் அந்த மானியத்துக்கு அவர்கள் பெற முடியும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவித்ததற்கு நேர் எதிராக இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விபத்தில்லா நாள் கடைபிடிக்கப்படுவதையொட்டி காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் விபத்துகளை குறைத்து உயிரிழப்புகளை தவிர்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை மாநகர காவல்துறை எடுத்து வருகிறது. இது தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் இன்று விபத்தில்லா நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி காலை 8 மணிக்கு தொடங்கிய வாகன சோதனையின் போது வாகன ஓட்டிகளிடம் துண்டு பிரசுரங்கள் மற்றும் அறிவுரைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இப்போது நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சிக்னலை மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. சிக்னலை மட்டும் மெயின்டைன் பண்ணாவே போதும், வேறு எந்த விஷயமே வேணாம். அந்த கேம்ப் வந்து ரெகுலராக மந்த்லி ஒரு 4 வாட்டி இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். சிக்னலுக்கு இந்த சிக்னலை நம்ம தாண்டக்கூடாது, இந்த சிக்னலுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு அந்த மக்கள் யோசிக்கணும். யாரும் யோசிக்க மாட்டாங்க. நமக்கு என்ன, அவங்க எப்படி கிராஸ் பண்ணான்னா நம்ம எப்படி போனானா நம்ம போகிறோமா அப்படின்னா இதில் தான் சார் ஆக்சிடென்ட் ஆகுறது. ஆக்சிடென்ட் காரணம்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். கோவை அருகே சுண்டைக்காய் என்று நினைத்து விஷக்காய்களை சமைத்து சாப்பிட்ட இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோயம்புத்தூர் அருகே ஆலந்துறையில் சாலை போடும் பணிகளில் மணப்பாறையைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் சுண்டைக்காய் என நினைத்து விஷச்செடிகளை சாப்பிட்டுள்ளனர். இதனால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 7 பேரில் சந்தானம், பழனிசாமி என்ற 2 பேர் இன்று அடுத்தடுத்து உயிரிழந்தனர். மற்றவர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விச சுண்டைக்காயை சாப்பிட்டு படுத்து காலையில் எல்லாரும் ஒரு 3 பேர் கீழே விழுந்துருக்குறாங்க. ஒருத்தர் மட்டும் வேலைக்கு தாட்டி விட்டார். தாட்டி விட்டதுக்கப்புறம் அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்ததையும் இங்கே ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்ததையும் எல்லாம் அட்மிஷன் பண்ணியிருக்கிறாங்க. சீரியஸ் ஆகிட்டாங்க. 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் சீரியஸாக இருக்கிறார். இந்திய விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 210ஆம் ஆண்டு நினைவை ஒட்டி நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர், முன்னாள் ராணுவத்தினர் உள்பட திரளானோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 1806ஆம் ஆண்டு வேலூர் சிறையில் இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக கடைபிடிக்கப்பட்ட அடக்குமுறைகளை கண்டித்து ஆங்கிலேய வீரர்களை இந்திய சிப்பாய்கள் சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து இந்திய சிப்பாய்களும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த புரட்சி நாடெங்கும் பரவியது. நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவமான சிப்பாய் புரட்சியின் நினைவு இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து வேலூரில் உள்ள நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், முன்னாள் ராணுவத்தினர், மொழிப்போர் தியாகிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இந்திய வீரர்கள் 906 பேர் மற்றும் பிரிட்டிஷ் சிப்பாய்களும் அதிகாரிகளும் ஒரு 100 பேர், இத்தனை பேர் ஒரே நாளில் உயிர் நீத்த நாள் தான் சிப்பாய் புரட்சி தினம். இன்றோடு 211 ஆண்டுகள் நாம் இந்த நினைவு நாளை கொண்டாடி வருகிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மத்திய பேருந்து நிலையம் போதிய பராமரிப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் பேருந்துகளில் வருகின்றனர்.
உதகை மத்திய பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்படாததால் குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் மட்டுமே நிறுத்தப்படுகிறது. மழைநீர் தேங்குவதால் பேருந்துகளை இயக்குவதிலும் பயணிகள் நடமாடுவதிலும் சிரமம் ஏற்படுகிறது. எனவே பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்காத வகையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டும் வரக்கூடிய ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்கிறது இது. இந்த பஸ் ஸ்டாண்டை சரிவர மெயின்டைன் பண்ணுறதில்ல. தார் சாலை போடவே இல்லை, உள்ளே குண்டும் குழியுமா இருக்குது. டூரிஸ்ட் பேசஞ்சருக்கும் உள்ளூர் லோக்கல் பேசஞ்சருங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு உள்ள போகிறதுக்கு. இதை அதிவிரைவில் சீர் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் குளிக்க ஏராளமானோர் திரண்டு வருவதால் அங்கு சீசன் களை கட்டியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகள் புகழ்பெற்றவை. தற்பொழுது நிலவும் பருவநிலை காரணமாக அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. அவ்வப்பொழுது சாரல் மழையும் பெய்வதால் குளுமையான சூழல் நிலவுகிறது. இன்று விடுமுறை நாள் என்பதால் குற்றாலத்தில் திரண்டு வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். கடந்த 3 நாட்களாக இங்கே தான் இருக்கேன். பழைய அருவி, தேனருவி, பாலருவி, ஐந்தருவி எல்லா அருவிக்கும் போயிட்டு வந்துட்டேன். அற்புதமான கூடியல், மூலிகை நீருங்கிறனால உடம்புல பட்டவொன்னா உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது. கம்பல்சரியாக வருஷத்துக்கு ஒருக்க இங்கே எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரமலான் மற்றும் வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் திரண்டனர். இந்த ஆண்டு ரமலான் மற்றும் சனி ஞாயிறு விடுமுறைகள் வந்திருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்துடன் கொடைக்கானலில் திரண்டனர். கொடைக்கானலில் பசுமை பள்ளத்தாக்கு, மோயர் சதுக்கம், பில்லர் ராக், கோக்கர்ஸ் வாக் உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கையை ரசித்து வருகின்றனர். நட்சத்திர ஏரி, பிரயன் பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. ஏரியில் படகு சவாரி செய்யவும், ஏரிச்சாலையில் சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்யவும் சுற்றுலா பயணிகள் பெரிதும் ஆர்வம் காட்டினர். சென்னையில் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற கண்காட்சியில் பழங்கால இருசக்கர வாகனங்கள் இடம்பெற்றன. சென்னை மெரினா கடற்கரையில் எஸ்சி இருசக்கர வாகனம் அமைப்பின் சார்பில் பழமையான வாகன கண்காட்சி நடைபெற்றது. இதில் 1960ஆம் ஆண்டில் இருந்து 1996ஆம் ஆண்டு வரையிலான பழமையான மோட்டார் இருசக்கர வாகனத்துடன் 130 பேர் பங்கு பெற்றனர். கண்காட்சியின் போது சாலை பாதுகாப்பு, பயணம் செய்யும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 50 ஆண்டுகள் பழமையான இருசக்கர வாகனங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்ததால் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு சென்றனர். ரோடு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ எல்லோரும் ஸ்பீட் லிமிட்லேருந்து ரைடிங் கேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பட் லாஸ்ட் 10 இயர்ஸும் நான் பார்க்குறேன், இப்போ நிறைய பேர் ரைடிங் கேர்ஸ் எல்லாமே போடுறாங்க, விச் இஸ் வெரி குட். இன்னும் எல்லோரும் எல்லாத்தையும் அதை ஃபாலோ பண்ணி அதை கடைப்படுத்தணும். ஏன்னா இப்போ இருக்க பைக்ஸ் இன்னும் ஃபாஸ்ட் ரைட்டே இருக்குது. அப்போ இருக்கிறது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ரைட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற ஆனி திருமஞ்சன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் கடந்த 7ஆம் தேதி ஆனி திருமஞ்சன பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று அதிகாலையில் நடராஜர், சிவகாம சுந்தரி அம்மாளுக்கு திருமஞ்சன அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடிய பின்னர் மாட வீதிகளில் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாளும் மாட வீதிகளில் உலா வந்தனர். ஐரோப்பிய கால்பந்து கோப்பை இறுதிப் போட்டி பிரான்ஸ், போர்ச்சுகல் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். அமெரிக்காவில் கலவரத்தில் கொல்லப்பட்ட காவல்துறையினர் 5 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாட்டின் பல்வேறு இடங்களில் இரங்கல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அமெரிக்காவில் டல்லாஸ் நகரில் நேற்று முன்தினம் நடந்த போராட்டத்தின் போது அடையாளம் தெரியாத சிலரால் காவல்துறையினர் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி டல்லாஸ் நகரில் நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே டல்லாஸ் நகரில் உள்ள காவல்துறை தலைமையகத்தை தாக்கப் போவதாக வந்த மிரட்டலின் பேரில் அதை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கருப்பின மக்கள் மீதான காவல்துறையினரின் தாக்குதலை கண்டித்து லூசியானா உள்ளிட்ட இடங்களில் ஏராளமானோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் ராணுவ ஹெலிகாப்டரை IS தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தியதில் ரஷ்ய விமானிகள் 2 பலியாகினர். சிரியாவின் பழமையான நகரான பல்மைராவை IS தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து ராணுவம் மீட்டபோதும் அதன் ஒரு பகுதி அவர்களது கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. அந்த பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்த சென்ற சிரிய ராணுவ ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலில் ஹெலிகாப்டரில் இருந்த ரஷ்ய விமானிகள் 2 பலியாகினர். வெள்ளிக்கிழமையன்று நடந்த இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள சிரிய ராணுவம் இதற்கு IS தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. Россия начала военную операцию в Сирии. Осава была выведена в Россию. В Сирии остался ограниченный контингент российских военнослужащих, включая инструкторов. ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பிரான்சும் போர்ச்சுகலும் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முனைப்புடன் களமிறங்குகின்றன. 15வது ஐரோப்பிய கால்பந்து கோப்பை போட்டி திருவிழா இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் பிரான்சும் போர்ச்சுகலும் மோதுகின்றன. 1984, 2000 ஆண்டுகளில் கோப்பையை வென்று போட்டியை நடத்தும் நாடான பிரான்ஸ் 3வது முறையாக கோப்பையை வெல்லும் துடிப்புடன் களமிறங்குகிறது. யூரோ கோப்பையின் இறுதி ஆட்டத்தில் இதுவரை தோற்றதில்லை என்ற தெம்புடன் போர்ச்சுகலை பிரான்ஸ் எதிர்கொள்கிறது. இந்த தொடரில் இதுவரை 6 கோல்கள் அடித்து அதிக கோல் அடித்தவர் என்ற வரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ள கிறிஸ்மான் போர்ச்சுகல் அணிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரொனால்டோ தலைமையிலான போர்ச்சுகல் அணியோ இதுவரை எந்த ஒரு பெரிய போட்டியிலும் வென்றதில்லை என்ற நீண்ட நாள் குறையை போக்கும் முனைப்பில் களமிறங்குகிறது. இதுவரை இவ்விரு அணிகளும் 24 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியதில் பிரான்ஸ் 16 வெற்றிகளையும் போர்ச்சுகல் 5 வெற்றிகளையும் பதிவு செய்துள்ளது. ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்று வரும் காலை சண்டையின் 4ஆம் நாள் போட்டியில் 2 பேர் படுகாயமடைந்தனர். பழமையான பாம்ப்ளோனா நகரில் சான்பெர்மின் என்ற பெயரில் ஆண்டுதோறும் ஜூலை 6ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கி 14ஆம் தேதி வரை தொடர்ந்து காளை சண்டை நடத்தப்படும். இந்த ஆண்டு வழக்கம் போல தொடங்கிய காளை சண்டையின் 4வது நாளான இன்று பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். பாம்ப்ளோனா நகரை வீதிகளில் சீறிப்பாய்ந்த காளைகளை அவர்கள் கட்டுப்படுத்தி அடக்க முயன்றனர். இதில் ஏராளமானோர் காயமுற்றாலும் 2 வீரர்கள் படுகாயமடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஷ்மீர் கலவர பலி எண்ணிக்கை 17ஆக அதிகரிப்பு. பதற்றத்தை தணிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை. தீவிரவாத ஒழிப்பு, பாதுகாப்பு அம்சங்களில் ஒத்துழைப்பு. தான்சானியாவில் பிரதமர் மோடி உறுதி. சுவாதி கொலை வழக்கில் நாளை அடையாள அணிவகுப்பு. புழல் மத்திய சிறையில் நடத்த காவல்துறை திட்டம். புகையிலை போதைப் பொருட்கள் வரி ஏய்ப்பு. நாளையும் சோதனையை தொடர முடிவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.